திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 10 அருள்வாக்குகள் 21 24 வரை. 72 சீடர்கள் தங்கள் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி வந்தபோது இயேசு அவர்களுடன் மகிழ்ச்சி அடைந்து தனது தந்தைக்கு நன்றி தெரிவிக்கிறார். தூய ஆவியாரால் களிகூர்ந்து தந்தைக்கு நன்றி தெரிவிக்கிறார். 3 பெரிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் தன்னிச்சையான இறை வேண்டலை எடுக்கிறார். 1. கடவுள் அறிவார்ந்த பெருமையை வெறுக்கிறார், இன்டலெக்சுவல் பிரைட், மற்றும் குழந்தை போன்ற சைல்ட் லைக் எளிமையையும் மனத்தாழ்மையையும் விரும்புகிறார். திறந்த மனத்துடன் தாழ்மையானவர்கள் மட்டுமே அவரை ஆண்டவராகவும் மீட்பராகவும் அனுபவிக்க முடியும் என்று கூறுகிறார். 2. இயேசுவுக்கும் அவரது தந்தைக்குமிடையே தனித்துவமான உறவு, அதனை பற்றியும் இயேசு இங்கே பேசுகிறார். தந்தையும் மகனும் தூய ஆவியும் ஒரே தெய்வீக இயல்பு கொண்டவர்கள். வாழ்வு மற்றும் அறிவு இவற்றில் சமமானவர்கள். எனவே இந்த உலகிற்கு வந்த இயேசு தந்தையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த தனித்துவமான தகுதியை பெறுகிறவர். கடவுள் எப்படி இருக்கிறார், எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை உலகிற்கு காட்ட இயேசு அனுப்பப்பட்டார். இயேசுவின் செய்கையிலிருந்து தந்தையையும் தந்தையினுடைய செயல்பாட்டை இயேசுவின் வழியாகவும் நாம் கண்டுகொண்டு உணர முடியும். 3. இயேசு தான் எதிர்பார்க்கப்பட்டவர் என்று கூறுகிறார். இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த மெசியா, எனவே கடவுளை மனித வடிவில் பார்க்கும், கேட்கும், அனுபவிக்கும் மகத்தான பாக்கியம் தம்முடைய சீடர்களுக்கு கிடைத்திருப்பதாக இயேசு வலியுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வழங்குகின்ற செய்தி என்ன? 1. கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பலரை விட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இயேசுவை நம் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு நற்கருணை, விவிலியம், வழிபாடு, சமூகம் மற்றும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இம்மானுவேலாக இயேசு வந்து குடிகொண்டிருப்பதால் பரிசுத்த ஒற்றுமையின் மூலம் இயேசுவின் தெய்வீக வாழ்க்கையில் பங்கேற்போம். திருவிவிலியத்தை வாசித்து தியானிப்பதன் மூலம் அவரது வார்த்தைகளை கேட்போம். விசுவாசிகளின் சமூகமாக அவரை வழிபடுவோம். ஆமீன்.